ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரம் அடிப்பது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி புடவை முந்தானி எடுத்து வச்சுக்குவோம். இதில் நம்ம ஓரம் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் முந்தானி கிராஸாக இருக்காது. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஊசி நூல் எடுத்துக்கோங்க. ஊசி நூல் எடுத்துகிட்டு இதை நேர்வாட்டில் ஒரு நூல் எடுங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு நூல் எடுத்து அந்த பக்கம் இழுத்துருங்க. இதை லூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் நடுவில் இடுங்க. முந்தானின்றதுனால ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கீழேருந்து எடுத்துக்கலாம். இந்த முந்தானி கட் பண்ணும்போது இந்த மாதிரி நடுவில் எடுங்க. அப்போ தான் ஸ்ட்ரைட் வரும். இந்த மாதிரி ஒரு நூல் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரும். இதுதான் உங்களுக்கு லூஸாக சுருக்கம் வரும் பாருங்கள். இந்த மாதிரி அது எந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது தெரியுது பாருங்கள், வெள்ளையாக ஒரு கூடு, அது வரைக்கும் இழுத்துக்கோங்க. அதே போல் இந்த பக்கம் நூலை இழுத்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு லைன் வரும். இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இந்த இது பாருங்கள், இதை நம்ம நேராக கட் பண்ணிப்போம். அதையும் மார்க்காக வச்சு கட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது இதில் லைன் தெரியும். நம்ம நூல் பிரித்தோம்னா அந்த லைன் தெரியும். அதை வச்சு நம்ம கட் பண்ணிட்டு போகணும். அவ்வளோதான். இதுதான் ஸ்ட்ரைட்டு. இப்போ நீங்கள் இதை மடித்து ஓரம் அடிச்சிங்கன்னா கிராஸ் தெரியாது உங்களுக்கு. நாங்கள் அந்த ஓரம் லைட்டாக கழிச்சு விட்டுருங்க. முடிஞ்சிடுச்சு. கட் பண்ணியாச்சு. இப்போ உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துட்டு ஓரம் அடிச்சுப்போம். இருங்க. இப்போ பாருங்கள், மேல் பக்கம் உள்பக்கம் எதுவும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. டபுளாக மடிச்சுட்டு தையல் போடுங்க. ஓரமாக தான் போடணும். ஒப்படிச்சுக்கோங்க. ஒப்படிக்கணும் ஃபுல்லாக பிரிஞ்சிடும். இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிசு பிரிக்கலாம். நல்லா உள்ளே தள்ளிக்கோங்க. இல்லைன்னா அதை பிரிச்சிங்கன்னா ஒன்று கொஞ்சம் இழுக்கும் நூல். பாருங்கள், ஒரு அடிச்சாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கிராஸ் இருக்காது. இந்த மாதிரி ஓரம் அடித்து பழகிக்கோங்க. ஓகே, பாய்.